ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமந்தி செடி வந்து இங்கே இருந்ததுங்க. கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு பாருங்கள். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சுருந்தாங்க. இது கூட மாற்றி வச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது மட்டும் ஏன் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோன்னா கீழே வந்து அழுகி போயிருக்குங்க. கீழே அழுகி போயிருக்கிறதுனால தாங்க இது டல்லாக இருக்குது. இதே மாதிரி தான் வேறு ஏதோ செடி இந்த மாதிரி தான், இந்த செடியும் இந்த மாதிரி தாங்க அழுகி போயிருந்தது. அதனால் நான் என்ன பண்ணால் இதையும் வந்து நான் இங்கே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் மாற்றி வச்சேங்க. மாற்றி வச்சோன்னே கொஞ்சம் தலைஞ்சு வந்துருக்கு பாருங்கள். 2 நாள் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க, அதுக்கப்புறம் தலைஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி இப்போ கட் பண்ண போகிறேங்க. கட் பண்ணிட்டு மாற்றி வைக்க போகிறேன். இது கூட நீங்கள் டல்லாக இருந்துச்சு, நான் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தா என்னோடய வீடியோஸ் தெரிஞ்சிருக்கும். டல்லாக இருந்துச்சு, அதனால் வந்து வேறு பாட்டிலேருந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதில் மாற்றி வச்சு பாருங்கள். மாற்றி வச்சோடனே ஒரு 3 நாள் கொஞ்சம் டல்லாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதை கட் பண்ணிட்டு நான் இதிலே மாற்ற போகிறேங்க. இதெல்லாம் சாமந்தி கட்டிங்ஸ் போட்டேங்க. இதெல்லாம் சாமந்தி கட்டிங்ஸ் போட்டால் தான் மழை பெஞ்சதுனால எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து தேங்காய் நார் இருக்கிறதுனால மழையில் ஊறினா அது அந்த சாமந்தி செடி வந்து அழுகி போயிட்டாங்க. ஏன்னா வந்து வேர் வந்து சின்னதாக இருக்குங்க, அதனால் நான் ஷேடில் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இது வரைக்கும் அழுகி போயிருக்குங்க. இந்த மாதிரி வேர் கீழே அழுகி போனால் தான் டல்லாகும், அப்புறம் வந்து காஞ்சி போயிடுங்க. அதனால் இப்போ கட் பண்ணிவிட்டு இது வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த வேரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த இலையும் பிச்சு போட்டேன். இதில் சொருகிறேன், வருதான்னு பார்க்கலாம். வந்ததுன்னா 2 நாள் கழிச்சு நான் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி தான் அந்த சாமந்தியும் கீழே அழுகி போயிருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு வேறு பாட்டில் வச்சேங்க. வச்சோன்னே அது ரூட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா பிளான்ட்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. இப்போ வச்சு பார்க்க இதில் வைக்கிறேன். இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு இது தலைஞ்சு வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேங்க. நான் அப்படியே வைக்கிறேங்க, இதிலே வைக்கிறேங்க. நல்லா அழுத்தி ஊனி வச்சுக்கலாங்க. இதுவும் டல்லாக இருந்ததுங்க, அதுக்கப்புறம் வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து இது பண்ணதுங்க. இது வந்து நான் ஸ்ட்ராபெரி வச்சது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாம் நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது தான். இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதாங்க. இது இருக்குதுங்க. இது வந்து சாமந்தி புதுசாக நான் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து இது வந்து தேங்காய் நார் இல்லைங்க, இது மண்ணில் இருக்குது. அதனால வந்து இது எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்குங்க.